சும்மா தொழிற்சேர அப்பாவிகளை பிடிச்சு கொண்டு போய் சந்தேகம் என்ற குற்றவாளியில நீதிமன்றத்தில போட்டு கஞ்சாவே கடத்துற அது என்னண்டே அதுகளுக்கு தெரியாது. கடத்தி கொண்டு இப்ப இப்படி வச்சுக்கொண்டு ஒரு அவமான பேரும் வந்துட்டு அந்த புள்ளிகளுக்கு. வந்து நீங்கள் இனங்கண்டு பிடிச்சி தண்டனையை கொடுங்க, நாங்கள் வர இல்லை. போலீஸே எங்களை சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாத போலீஸ்ல சொல்லுது எங்களுக்கு. கஞ்சா கடத்தினதாக போய் கேஸ் போட்டு கடற்படையினர் கைது செய்திருக்கிறார். மேரியான் என்பரானே செவ்வாய்க்கிழமை காலம் 8 மணிக்கு தொழிலுக்கு போனவிய. தொழிலுக்கு போய் கண்ணிக்கு நின்று பல தூண்டி படுக்கத்தான் போனவிய. தூண்டி படுத்துட்டு கரையை நோக்கி ஓடி வந்துதானா தூண்டி பிடிச்சு கொண்டு போகணுமா, இழுக்கணுமா. அப்படி இழுத்து கொண்டு போய்க்க இவங்க வேறு யாரு கடற்படை வேறு போட்டை சிலத்தி கொண்டு வந்தவியா. சிலத்தி கொண்டு வந்துட்டு இவ தொழிலுக்கு நின்ற போட்டையும் பிடிச்சு கொண்டு போய் எங்களுக்கு அறிவித்தாலும் அவ தரையில்லை. எங்களுக்கு அவர் தான் ஃபோன் பண்ணி எங்களை அது தொழிலுக்கு போன ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இப்படி எங்களை பிடிச்சு கொண்டு போனோம் சங்கத்துக்கு போய் அறிவிங்கன்னு சொல்ல ஃபோன் எல்லாம் பறிச்சுட்டாங்க. அவங்க பறிச்சுட்டு கடற்படை இழுத்து கொண்டு போட்டுது. நாங்கள் அங்கே போய் கேட்க அவர் சொல்லிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் உங்களை பருத்துற பொலிசில் ஒப்படைக்கிறோம், நீங்கள் வந்து அங்கே கூட்டிக்கிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா. அங்கே போக தாங்க கஞ்சால பிடிச்சோன்னு சந்தேகத்தில் அவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். விடமாட்டோம்னு வச்சு இப்போ 3 நாள் கடலுக்கா பிடிச்சவியா வடம் பிடிச்சேன்னு தொண்டமநாத்துக்கு நேராக பிடிச்சேன். பிடிச்சபடியே தான் பலாலி பொலிஸ்ல கேகேஸ் கடற்படை தான் பிடிச்சது. பிடிச்சு கொண்டு போய் இப்ப அங்க பருத்துறையில வச்சுதான் 3 நாள் விசாரணைக்கு வச்சிருக்கேன். அவ கஞ்சாவே கடத்துற அது என்னண்டே அதுகளுக்கு தெரியாது. கடத்தி கொண்டு இப்ப இப்படி வச்சுக்கொண்டு ஒரு அவமான பேரும் வந்துட்டு அந்த புள்ளிகளுக்கு 22 வயசு 2 பேரும் ஹஸ்பண்ட் பிடிச்சன்னு வச்சுட்டு கேட்க இப்ப சொல்லினேன் சந்தேக நபர்ன்னா ஏன் அப்ப சந்தேக நபரை அப்ப தொழிலுக்கு போறவங்க இப்படி பிடிச்சு கொண்டு போட்டு சந்தேக நபர்ன்ற நல்ல வழிகளையும் இல்லை நாசமாக்கினேன். போன் வழியெல்லாம் போடினோம் அவிய சும்மா அப்படி என்னத்துக்கு அப்படியெல்லாம் போடுவான். ஒரு புருவன்று சொன்னா போடலாம். அப்படி சும்மா தேவையில்லாம தங்கட பதவி உயர்வுக்கு என்னவோ ஏன் அப்ப தொழிலுக்கு போறவையன்ற கஞ்சா கடத்துறா அப்ப தொழிலுக்கு மேல போயிடலாது. இனிமேல் இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாம தான் நாங்க இப்படி எல்லாம் மக்களோட அவ நாளை கோட்ஸுக்கு கொண்டாடினோம் சொல்லி 8 மணிக்கு தான் தொழிலுக்கு போனதும் மிஞ்சி இருந்து இரி எடுத்துட்டு போனதும் எல்லாரும் சாட்சி சொல்லி பிடிச்சாலையில வச்சிருக்கணும். சந்தேகத்திலேயே இப்படி வச்சிருப்பான். அதை அவைக்கு தெரியும் தானே தொழிலுக்கு தான் நின்றா போட்டோ. நீங்க சிலத்தின போட்டோ நீங்க போட்டோ பிடிக்கிறதுக்கு சும்மா நின்றா போட்டோவை பிடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு போட்டோ கொண்டு வச்சு போட்டு அது தொழிலும் அதுகள் இந்த தொழில் நட்ட
இப்ப 3 பேரை எங்களுடைய உள்ளால வச்சு இப்ப எங்களுக்கு பிடிச்சது சந்தேகம் பண்றீங்களா அப்புறம் அவ பேப்பர் வழியா போடினா புருவான அப்புறம் போடணும் அவிய ஆரோட ஒரு போலீஸே எங்களை சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாதாங்க போலீஸ்ல சொல்லுது எங்களுக்கு நாங்கள் ஒருத்தரோட மேல இவையின்தான் தோழியில் எங்களுக்கு இவையோட தான் போனோம் இவ ஹஸ்பண்ட் மகனும் இவன் ஹஸ்பண்ட் மகனும் நாங்கள எங்க தம்பியில வாரத்துக்கு போனோம் மகன் நாங்க பலாலி வடக்கு அண்டனிபுரத்துல இன்னைக்கு கிராம சேவையாளர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அது கண்டன பேரணி. ஏனென்று சொன்னா எங்களோட கிராமத்துல அன்றாடம் தொழில் செய்கிற ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த 3 நபரை கஞ்சா கடத்தினதாக போய் கேஸ் போட்டு கடற்படையினர் கைது செய்து இருக்கிறோம். இதுக்காக இந்த ஊர் மக்களை சேர்ந்து ஒரு கண்டன பேரணி ஒன்று நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு அசம்பாவிதத்திலையும் ஈடுபடாத எந்த ஒரு குற்ற செயலும் செய்யாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த குடும்பம் இந்த கிராமத்திலேயே ஒரு நல்ல கௌரவமாக வாழ்ற குடும்பம் என்றபடியாக தான் இவ்வளவு மக்களும் கூடி நின்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் உண்மையிலேயே போனது கடத்தொழிலுக்கு தூண்டிக்கு தான் போனவை. கடற்படையினர் வந்து கைது செய்யக்கையும் அவைகள் தொழில தான் நின்றவே அதை அவைகள் எடுத்து பார்த்து அவைய தொழில நிற்கிறதுன்றதும் அவைக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவைகள் கொண்டு போயிருக்கிறோம் என்று சொன்னா நாங்க சந்தேகம் நாங்க கரியை கொண்டு போய் விடுறோம்ன்ற அந்த அடிப்படையில தான் இழுத்து கொண்டு போயிட்டு பேருந்து போலீஸ் சுற்றி ஒப்படைச்சு இன்றைக்கு கோர்ட்ஸ்ல 3 நாளாச்சு. செவ்வாய்க்கிழமை கொண்டு போனவ இன்றைக்கு வரைக்கும் இன்னும் அவையில விட இல்லை. கோர்ட்ஸ்ல ஒப்படைக்கிறோம்னு சொல்லி இருக்கணும் நாளைக்கு. அப்ப ஒரு நிரபராதியா இருக்கிறவைய இவியல் கைது செய்து குற்றவாளி என்று இப்ப பத்திரிகைகள்ல வலைத்தளங்கள் எல்லாம் வந்திருக்குது. கஞ்சா கடத்தி இருக்கணும்டா அவையில குடும்பங்கள் அதால பாதிக்கப்படுறது. அவர் அன்றாடு ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போய் வந்தாதான் அவைய வீட்டுல சிவிஎம் 3 பிள்ளைகள் அவருக்கு. அதுல ஒரு பிள்ளையின் தகப்பனும் இன்னொரு மகன் வேறத்துக்கு போறது வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அப்ப இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்க இன்னும் கடத்தொழிலுக்கு போறார்கள் பயந்து கொண்டிருக்கணும். என்னண்டா நாங்க கடத்தொழிலுக்கு அப்படி பயம் இல்லாம போறது. ஒரு கடத்தொழில சார்ந்தாக்கள் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டு இருக்கணும். நாங்க இது இந்திய ரோலரால பாதிக்கப்படுறோம். சரி அது போகட்டும் நாங்க தொழிற்சது கொண்டு இருந்தால் இப்ப இவியல் இப்படி போய் கேஸுகளை போட்டு இதண்டினமெண்டா என்னென்று இன்னொரு நாங்கள் தொழிலுக்கு கடலுக்கு போறதுக்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கணும். அப்ப நாங்க இதுக்கு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறோம் என்னன்னு சொன்னா இதுக்கான ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கின நீங்கள் எங்களுக்கு நிரபராதி என்று சொல்லி அவைகளுக்கு விடுதலை கொடுக்கணும், அவைக்கான தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுல நாங்க ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடருமா? தொடரும் கட்டாயமா. இது என்னன்னு சொன்னால் இப்போ எங்கட வேளாளி அண்ணன் கரைக்கடையில இருந்து வந்து தொழில் கண்டுபிடிக்கிட்டாங்க. தூண்டி தொழிலுக்கு போனாங்க. தூண்டி தொழிலுக்கு இங்கே இரவு சூட விலைக்கு போன போட்டோட்டேருந்து விடிய வந்தா பிறகு இதை எடுத்துக்கொண்டு போனாங்க. 8 மணிக்கு தான் இங்கே இது வலிக்கிட்டு ஒரு 10 மணி போல் இப்போ நான் கேள்விப்பட்டது. இப்போ அவங்களுக்கு நடந்த இதை கேள்விப்பட்டது ஒரு 10 மணி போல் வேறு கடலில் சம்பவங்களுக்கு கஞ்சாவல் கலப்பட்டு இதண்டு கஞ்சாவில் தூக்கி எறிஞ்சு இதண்டு மிதந்து மிதந்து கடலில் எடுத்திருக்கணும். இவள் தூண்டியை கட்டி போட்டு கரையை இன்னும் இழுத்து கொண்டு வருவோம்னு ஓடி வரைக்க ஒரே ஒரு போட்டை அங்கால் போட்டை கட்டி இழுத்து கொண்டு வந்து இவளையும் சந்தேகம் கொண்ட ரீதியில் பிடிச்சி கொண்டு போயிருக்கணும். பிடிச்சி கொண்டு இதுவரையிலையும் என்னன்னு சொல்கிறது இப்போ கோர்ட்ஸுக்கு ஒப்படைக்க இல்லையா? ஒப்படைச்சு இல்லை 3 நாளைக்கு பிறகு நாளைக்கு 3 நாள் நாளைக்கு திரும்பவும் கோர்ட்ஸுக்கு தான் கொண்டு வருவாங்க. இப்போ நாங்கள் இந்த தெருவில் வந்து இந்த விழிப்புணர்வுன்னா சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஆர்ப்பாட்டமாக செய்ய இல்லை. என்னென்னு சொன்னால் அமைதியான முறையில் இவியல் எதுவித குற்றமும் இது செய்ய இல்லைன்றது ஊர் மக்களுக்கு முழுமையாக ஒரு நம்பிக்கை.
செய்திருக்க மாட்டேன்னா செய்யவும் மாட்டினோம். அப்படியான ஆக்கள் தொழிலும் விடண்ட ஒரு சோழி சுரட்டும் இல்லாத அது அந்த ரீதியிலான இவ்வளவு மக்களும் தெருவில் வந்து இந்த கவன போராட்டத்தை செய்கிறோம். அவைகளுக்கு ஒரு நீதி வேணும். இப்போ கடற்படை பிடிச்சிருக்கலாம், ஆனால் கடற்படை சரியான முறையில் வந்து விளக்கத்தை எடுத்து விசாரிச்சு ஊருக்கையும் வந்து விசாரிச்சு இவள் எத்தனை மணிக்கு போனவியல், எத்தனை இன்ஜினில் வெளிக்கிட்டவியல் 8 மணிக்கு இங்கே இருந்து வெளிக்கிட்டவியல் 10 மணிக்கு பிடிக்கப்பட்டிருந்தால் 1000 தூண்டி என்றது ஒவ்வொரு தூண்டலுக்கும் ஒவ்வொரு இரிய குத்தி தான் எறியப்பட்டது. சரியா 10-10:30க்கு பிடிச்சிருந்தால் 2-2.5 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் ஒரு கஞ்சா கடத்துறது என்றால் கூட எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள போய் வேண்டி கொண்டு வரோம். 949 இன்ஜின் இந்தியா போர்டரை இதண்டு நாங்கள் போகிறது என்றாலும் ஒரு 3-4 மணித்தியாலம் வேணும் இந்த இன்ஜினில் போகிறதுக்கு. அப்போ 2.5 மணித்தியாலத்துக்குள்ள இந்த 1000 தூண்டலையும் கடலில் குத்தி எறிஞ்சு இதன்ற கடலில் இங்கே எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு உங்களுக்கு தெரியாது. பிடிச்ச கடற்படைக்கு இந்த 9 வந்து இவ்வளவுலாம் போகும் இதன்றது தெரியாது. வடிவா நீங்கள் விசாரிச்சுதண்டு எங்களுக்கு வந்து அவைகளுக்கு உடனடியான தீர்வு கண்டு அவைகளை விடணும் என்றால் இந்த மக்கள் தெருவில் வந்து இதை செய்கிறோம். தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் உங்களுக்கு கடமைகள் இருக்குது. உரிய செய்கிறவனை வந்து நீங்கள் இனங்கண்டு பிடிச்சி தண்டனையை கொடுங்க. நாங்கள் வர இல்லை. 6 இருந்தாலும் இப்போ 4 இருந்தாலும் சரி 6 இருந்தாலும் அதை செய்கிறவனை நீங்கள் இதாக பிடிச்சி தண்டனையை கொடுங்க. அதுக்கிட்ட நாங்கள் வர இல்லை. ஆனால் சும்மா தொழிற்செய்கிற அப்பாவியலை பிடிச்சு கொண்டு போய் சந்தேகமண்ட குற்றவாளியில நீதிமன்றத்தில் போட்டு தண்டனைகளும் கொடுக்காமல் இதென்னாமல் நீங்கள் சரியான முறையில் உங்களோட பணியை செய்யுங்க. ஆனால் இது எதுவித குற்றம் செய்யாதவரை நீங்கள் இப்படி அரெஸ்ட் பண்ணவும் வேண்டாம், நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கவும் வேண்டாம். சந்தேகம் பண்ணி நீங்கள் பிடிச்சா தீர விசாரிச்சு போட்டு உங்களுக்கு நீங்கள் இதில் எவ்வளவுத்தே களங்கண்டிருப்பீங்க. அப்போ அதை நீங்கள் வடிவாக இது வந்து எங்கள் நாட்டுக்கு ஒரு கேடுன்னு தான் சொல்ல வேணும். மக்களை எவ்வியல் என்றாலும் ஒரு திசை திருப்பி ஆளை மாத்துறது தான் இந்த கஞ்சா வந்த ஒரு போதவாஸ். சரியோ, அதை நீங்கள் வடிவா இதுன்னு அப்பாவி மக்களை தொழில் செய்கிற மக்களை வீணாக பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டுக்கு கொண்டு போய் உங்களோட நலனுக்காண்டி யார நலனுக்காண்டி செய்ய தேவையில்லை. உங்களோட கடமையில நீங்கள் சரியாக செய்யுங்க. இவியலை எந்த வித குற்றமும் செய்யலைன்றான் எங்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இந்த இவ்வளவு பேரும் இப்போ சைன் வச்சு இதன்று இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வடிவாக விசாரித்து போட்டு கோர்ட் சென்று இதண்டாமல் அவைகளை இந்த பழியை சாட்டாமல் அவைகளை விடுதலை செய்யணுமென்றதான் எங்களோட. மற்றது பங்கு பாதரட்டையும் ஒன்று கலக்கல. பங்கு பாட்டு என்ன மாதிரி ஆக்கள் பங்கு பாதரும் இதுவரையிலையும் போட்டார்களோட இதுவரையும் வந்து நின்று தான் போவா. ஊர் மக்கள் அனைத்தும் ஊரில் இருக்கிற அமைப்புகள் எல்லாமே இதில் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு தான் நிற்கிது. நாங்கள் உறுதிப்பட சொல்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ சைன்ன்றது சும்மா விளையாட்டு இல்லை. சைன்ன்றது வந்து எங்களோட தலையெழுத்தை மாத்துறது சைன். அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லாரும் வச்சிருக்கிறோம். இதுக்கு இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையோட இவ்வளவு மக்களும் குறைஞ்சது இப்ப இவ்வளவு இப்ப 300 குடும்பம் இருக்குன்னு சொன்னால் 1000 பேர் இருக்குன்னு சொன்னால் குறைஞ்ச அதுல ஒரு 200-300 பேர் வராம விட்டுருக்கலாம். இப்ப எல்லா இடமும் இதான் வளமை. மற்றாக்கள் எல்லாம் சைன் எல்லாம் வச்சு இதான் இருக்கிறோம். தயவு செய்து இவ்வளவு விடுதலை செய்யணும்ன்றதான் இந்த எடுக்காக. Boleh,